இந்த இரண்டாவது நாளில கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிற தலைப்பு வார்த்தை தரும் ஆசீர்வாதம் என்கிற தலைப்புல கர்த்தர் பேசும்படியாக விரும்புகிறார். ஆமென். சத்தமா சொல்லுங்க ஆமென். பரிசுத்தம் தரும் ஆசீர்வாதம். இரண்டாவது நாளில ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாய் விரும்புகிற தலைப்பு வார்த்தை தரும் ஆசீர்வாதம். ஆமென். இந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் உங்களுடைய என்னுடைய நம்முடைய வாழ்க்கையில வேறொன்றுமே ஆனா அது மிகுந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து விடுமா? அதை உணர்த்தும் மனமாக முகவுரையாக நிறைய வசனங்களை தேவன் நமக்கு காண்பித்து கொடுக்கும்படியாக விரும்புகிறார். சங்கீதம் 119 103 வசனத்தை நம்ம எடுத்து வாசித்து பார்ப்போமே. ஏன்னா என் வேதம் ரொம்ப அருமையாக சொல்லுகிறது. இந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் எப்படி இருக்குதா? தெளி தேனிலும் மதுரம் உள்ளதாக இருக்கிறதா. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. இந்த வார்த்தை எப்படி இருக்குதா? தேனிலும் மதுரமானவைகள். இந்த வார்த்தை கொஞ்சம் கவனிங்களேன். நாங்கள் இந்த பகுதிக்கு வரும் பொழுதெல்லாம் எங்கள் மீது அதிக அன்புள்ளம் கொண்டவர்கள், ஆமா பிரதர் கடையிலெல்லாம் தேன் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அன்போடு, ஆமென், இது மலையிலிருந்து எடுத்து வரப்பட்ட தேன் என்று சொல்லி அன்போடு, ஆமா, 1க்கு 2 கொடுத்து, ஆமா, அமிர்தமும் மிஞ்சினால் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் நஞ்சு மாதிரி நிறைய கொடுத்துருவாங்க அன்பின் மிகுதினால. எனக்கு அன்பான தேவஜனமே, இந்த வேத வசனம் பாருங்க, தேனை காட்டிலும் ஆமா இனிமையாக இருக்கிறதா. தேன் பாட்டில் உங்க முன்பதாக இருக்குன்னு வச்சுக்கிடுவோமே, கையை விட்டு நாக்குல ஒரு சொட்டு விட தோணும் இல்ல? ஆமா, சொட்டு விட்டோன்னா என்ன செய்வோம்? ஆமா, எச்சு ஊறும் இல்ல? அப்படி ஒரு சொட்டு விடுவோம் இல்ல? ஆமா, டேஸ்ட்டை கண்டுட்டோம்னா என்ன செய்வோம்? சும்மா இருக்க முடியாது இல்ல? ஒரு விரலை விட்ட ஆளு அடுத்து 4 விரலையும் விடுவோம் இல்ல? விட்டு அப்படியே நாக்குல டேஸ்ட் பார்ப்போம். எனக்கு அன்பான தேவச்சனமே, இந்த ஜீவன் உள்ள வார்த்தைகள் தெளி தேனிலும் மதுரமானது. ஆமென். சத்தமாய் ஆமென். ஆமா, உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில இந்த வேத வார்த்தைகள் நலமாக இருக்க வேண்டுமா? ஆகவே தான் தாவீது ராஜா சொல்லும் பொழுது ரொம்ப அருமையாக சொல்லுகிறார். சங்கீதம் 119:72 எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது, அநேகம் ஆயிரம் பொன்வெள்ளியை பார்க்கலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து கேளுங்களேன். ஆமா, வேதம் நலமா இருக்குதா? ஆமென். கேளுங்களேன், வேதம் நலமா இருக்கா உங்க வாழ்க்கையில? ஆமென். ஒருவேளை ஒரு கஷ்டமான கேள்வி கேட்டு உங்களை சங்கடப்படுத்த விரும்பல. இன்னைக்கு எத்தனை பேர் காலையில பைபிள் வாசிக்காம உலகத்தின் அலுவல்களை செய்தீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்பேனே, ஆனா பாதி கை மேல போகலாம், பாதி கை கீழே போகலாம். ஆமா, கண்ணீரோடு பட்சமாக நான் உங்களை அன்போடு கேட்கிறேன், வேத வசனம் வாசிக்காம இந்த உலகத்துக்குள்ள போகாதீங்க. ஹல்லேலூயா. சத்தமாய் ஹல்லேலூயா. ஆகவே ராஜா சொல்றாரு, ஆமென், அநேகம் ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கணும் நீர் விளம்பின வேதம் எனக்கு நலம். தாவீது ராஜாவுக்கு இந்த வேதம் நலமாக இருந்தபடினால தான் அவன் செய்த யுத்தங்களில் எல்லாம் கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கிறார். ஆண்டவர் தாவீதை குறித்து சாட்சி கொடுக்கும் பொழுது அருமையான சாட்சி கொடுக்கிறார். என்ன சாட்சி கொடுக்கிறாரு? இவன் என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லி சொல்கிறார். காரணம் என்ன தெரியுமா? வேதம் நலமாக இருந்தது. இந்த வேதம் நலமாக இருக்குமே, ஆனால் அது என்ன செய்யுமா? அந்த வேதம் சங்கீதம் 119:105 எடுத்து வாசித்து பார்க்கும், நம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயும் இருக்கிறது. கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சங்க. இந்த பொல்லாத உலகத்துல, இருண்டு போன உலகத்துல, ஐயோ எங்கு சொல்ல வேண்டும் என்று தெரியவில்லையே, என்னுடைய குடும்பத்தில் எங்க எப்போ அற்புதம் நடக்கும், யார் எனக்கு உதவி செய்யக்கூடும், என் மகளுடைய பிரச்சனை என்றைக்கு தீரும் ஆண்டவரே, என் மகனுடைய மாற்றம் வாழ்க்கையில என்றைக்கு மாற்றம் உண்டாகும், இப்படி பல கோணங்களில் நீங்களும் நானும் அநேக நேரம் தவித்து கொண்டிருக்கிறோமே. எல்லாவற்றுக்கும் வழி இந்த வேதம் தான். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லணும் ஹல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம் ஹல்லேலூயா. கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம். நகன்மான தேவஜனமே, வெளிச்சத்தை தருகிற இந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் மீது நீங்கள் நானும் பற்றுக்கொள்வதற்கு மறந்து விட்டோமோ? இந்த இரவு நேரத்தில் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிறார். இந்த வேத வார்த்தை என்ன செய்யுமா? வசனங்களை வாசிக்க கேட்போமா? 2 வசனங்கள் இன்னைக்கு செய்திக்கு ஆதாரமாய் மைய வசனமாக தேவன் நமக்கு தரும்படியாக விரும்புகிறார். வாசிக்க கேட்போம். சங்கீதம் 107:20, அதுக்கப்புறம் யோவான் 15:7. இந்த 2 வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 107:20.
மைக்ல வாசிங்கம்மா. சங்கீதம் 107. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். ஆமென். கர்த்தர் உங்களை குணமாக்கணும், உங்களை ஆசீர்வதிக்கணும், உங்களை விடுதலை ஆக்கணும்னா என்ன புறப்பட்டு வரணும்? வசனம் புறப்பட்டு வரணும். அல்லேலூயா. அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு என்ன செய்யறாரா? மீட்டெடுக்கிறாரா. யோவான் 15:7 வேதம் ரொம்ப அருமையாக சொல்லுகிறது, ஒருவன் என்னிலும் என்னுடைய வார்த்தைகள் அவனிலும் நிலைத்திருக்குமேயானா அவன் கேட்டுக்கொள்வது எதுவோ அவனுக்கு அருளப்படும், கொடுக்கப்படும் என்று சொல்லி வேதம் அருமையாக சொல்லுகிறது. ஒருவன் என்னிலும் என்னுடைய வார்த்தைகள் அவனிலும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா. இந்த வார்த்தை நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில, நம்ம குடும்பத்தில், நம்ம சபையில மேலோங்கி நிற்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு விரும்புகிறார். என்ன கண்மான தேவ ஜனமே, இந்த வார்த்தை இல்லைன்னா நீங்களும் நானும் ஆமா சுகம் பெற முடியாது, விடுதலை பெற முடியாது, அற்புதம் பெற முடியாது. நம்முடைய ஜெபங்கள் ஆண்டவர் இயேசுவிடத்தில் எட்டாது. விடுதலை வேணுமா, ஆசீர்வாதம் வேணுமா? இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, குறைந்தது ஒரு நாளைக்கு தசம பாகம் எவ்வளவுங்க நேரம்? தசம பாகம் எவ்வளவு? தசம பாகம்னா முதல்ல என்னது? ஆமா 10ல் 1. ஆமென். 24 மணி நேரத்துக்கு தசம பாகம் எவ்வளவு? ஆமா ஒரு 2.25 மணி நேரம், சரியா? ஒரு 3 மணி நேரம் வச்சுக்கலாம். ஆமென். 24 மணி நேரத்துல 3 மணி நேரம் குறைந்தது நம்ம தேவ சமூகத்துல செலவிடுவதற்கு ஒவ்வொரு நாளும் அழைக்கப்படுகிறோம். 3 மணி நேரம் என்னால முடியாது பிரதர், அது ரொம்ப சங்கடம். ஆமென் அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்கன்னா குறைந்தது 1 மணி நேரம். அந்த 1 மணி நேரத்துல ஒரு 30 நிமிடமாவது வேத வசனத்தை வாசிங்க, தியானிங்க, தியானிங்க, வாசிங்க. அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. சபை நாளை கொண்டாடுகிற சபையே, ஜீவனுள்ள வார்த்தைகளுக்கு ஆண்டவரே நானும் என் குடும்பமும் எங்கள் சபையும் இடம் கொடுப்போம் என்று சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணி பாருங்க. கமிட் யுவர் வேஸ், கமிட் யுவர் லைஃப். ஆண்டவரே வார்த்தைகளில் வேரூன்றுவோம் என்று சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணி பாருங்க. அது ஒரு பெரிய அசைவை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்து விடும். அல்லேலூயா. சத்தமாய் அல்லேலூயா. ஆமா, நான் தைரியமா சொல்லுவேன், என்னுடைய வாழ்க்கையில நான் ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபித்த நாட்கள் உண்டு. ஆண்டவரே, வேதாகமத்தை எடுக்காமையே, நான் கையில் எடுக்காமையே பிரசங்கம் பண்ணணும். அல்லேலூயா. ஆமா, ஜெபித்ததின் விளைவு என்ன ஆயிற்று? ஒரு நாளிலே செய்தி கொடுப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஆமா, முத்தான 3 குறிப்புகள் கொடுத்தா தான் ஆமா நீங்களும் திரும்ப அழைப்பீங்க. ஆமா, இல்லைன்னா ஆமா திரும்ப அழைக்கப்படாதபடிக்கு வீட்டுக்கு அனுப்பப்படுவோம். இல்லை, முத்தான 3 குறிப்பு தான் எப்பவுமே பேசுவேன். அப்படி என் நோட்டில் அருமையா குறிப்புகள்லாம் எடுத்து வச்சுட்டு செய்தி கொடுப்பதற்கு ஆயத்தமாயிச்சேன். அங்கே மக்கள் பார்த்தோன்னா ஒரு பெரிய க்ரௌடு ஆவலோடு இருக்கிறாங்க. மக்களை பார்க்குறேன், நோட்டை பார்க்குறேன், மக்களை பார்க்குறேன், நோட்டை பார்க்குறேன். என்ன ப்ரிப்பேர் பண்ணணும் ஒன்றும் மைண்டுக்கு வரவே மாட்டேங்குது. ஆண்டவர்கிட்ட என் கை காலெல்லாம் கிட்டு நடுங்குது. ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஆண்டவரை நோட்டை பார்த்து பிரசங்கம் பண்ணாலே ஆமாம் இழுத்து இழுத்து வண்டி ஓடும். இது பாயிண்ட்டை பார்த்தாலும் பாயிண்ட் ஒன்றும் ஞாபகத்துக்கு வரமாட்டேங்குது ஆண்டவர்ன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் அழ ஆரம்பித்தேன். ஆண்டவர் மெதுவாக என்கிட்ட பேசினாரு. நீ தானே என்கிட்ட ஜெபம் பண்ண, நீ தானே என்கிட்ட கேட்ட. ஆமென். பாயிண்ட் எடுக்காம, பாயிண்ட்டை பார்க்காம, ஆமாம் வசனம் பேசணும், நீ தானே கேட்ட, நோட்டை மூடுன்னாரு. எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. ஆமாம், அதுக்கு எளிதான வழி, நம்ம பயத்தை ஆமாம் வெளியே காமிக்காமல் இருக்கணும்னா எளிதான வழி என்ன? எல்லாரும் எழுந்து நிற்போம், கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி மக்கள் பக்கம் திருப்பி விட்டாச்சு. ஆமாம், இங்கே நமக்கு பயம், கை காலெல்லாம் ஓடி நடுங்கிட்டு கிடக்குது. இல்லை, மக்கள் பக்கத்தில் மக்களை எழுப்பி விட்டு எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. ஆண்டவர்கிட்ட சொல்கிறேன், ஆண்டவரே இவ்வளவு மக்கள் வந்திருக்கிறாங்க, அவமானப்பட்டு போயிடக்கூடாது. ஆமென். நோட்டை வேற மூட சொல்றீரு, பாயிண்ட்டை பார்த்தா பாயிண்ட் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. இப்போ நோட்டை வேற மூட சொல்றீரே ஆண்டவரே, வேற வழி இல்லை, கத்த சொன்னா கீழ்ப்படியணும். இல்லை, நோட்டை மூடினேன். ஆண்டவர் ஒரு வசனம் தந்தாரு. அந்த வசனம், ஆண்டவரே ஆமாம் நான் எப்பவுமே நிறைய வசனங்கள் பேசுவது உண்டு. ஆமாம், 100 வசனம் சொன்னோம்னா அட்லீஸ்ட் ஒரு 10 வசனமாச்சும் உங்கள் மனசுக்குள்ளே நிற்கும். இன்னைக்கு மாடர்ன் பிரசங்கத்தில் நான் யாரையும் குறை சொல்லலை, ஒரு வசனத்தை வச்சு பேசுகிறவங்கலாம் இருக்கிறாங்க. ஆனால் எனக்கு அப்படி இல்லை. ஒரு 10 வசனம் 20 வசனம் சொன்னால் அட்லீஸ்ட் 2 வசனமாவது உங்களை தொடும். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா.
ஆமா, ஆண்டவர்கிட்ட சொன்னேன், இத்தனை வசனம் எழுதி நான் பிரசங்க குறிப்பெடுத்து வச்சிருக்கிறேன். ஆமா, ஒரு வசனம் தரீரே ஆண்டவரேன்னு சொன்னேன். ஆமா, ஜெபத்தை நிறுத்திட்டு பிரசங்கம் பண்ண ஆரம்பினாரு. என்ன ஆச்சரியம்! அந்த ஒரு வசனத்தை வச்சு 1.5 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுவதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா! சத்தமா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா! அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக இவைகளை நான் சொல்ல விரும்புகிறேன். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் ஆமென், அவரை சார்ந்து வார்த்தைகளை அறிவிப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்து கொண்டே வருகிறார். எனக்கு அன்பான தேவஜனமே, இந்த வசனம் என்னுடைய வாழ்க்கையில இருக்கிறபடினால ஆவி, ஆத்துமா, சரீரத்தில் அது அற்புதங்களை செய்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா! நல்ல சத்தமா ஹல்லேலூயா! எனக்கு அன்பான தேவஜனமே, வசனம் இல்லைன்னா நீங்களும் நானும் வாழ முடியாது. வசனம் இல்லைன்னா உங்களுக்கு எனக்கு விடுதலை இல்லை. வசனம் இல்லைன்னா உங்களுக்கு எனக்கு அற்புதம் இல்லை. வசனம் இல்லைன்னா நீங்களும் நானும் ஜீவ சுக பலனோடு இருக்க முடியாது. கர்த்தர் விரும்புகிற அந்த நித்தியத்துக்கு நேராக நீங்களும் நானும் பயணப்பட முடியாது. வசனம் இல்லைன்னா பொல்லாத சத்துரு களைகளை விதைத்து விடுமா. நீங்களும் நானும் பின்மாற்றத்தில் போய் விடுவோம். நீங்களும் நானும் உலகத்துக்குள்ள சிக்கிக் கொள்ளுவோம். நீங்களும் நானும் வசனத்துல வேரூன்றுவதற்கு அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் இயேசுவுக்கு சோதனைக்காரன் 3 விதமான சோதனைகளை கொண்டு வரான். ஆமென். 3 விதமான சோதனைகளை கொண்டு வரான். கண்கள்ல, மாமிசத்துல, ஜீவனத்தின் பெருமையில 3 விதமான சோதனைகள். 3 விதமான சோதனைகளையும் ஆண்டவர் இயேசு எப்படி ஜெயித்தாரா? ஆமென். வசனம் ரொம்ப அருமையா இருக்குல்ல. மத்தேயு 4:4, லூக்கா 4:4 ஒரு மனுஷன் ஆமா அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. இட் இஸ் ரிட்டன். என் ஆண்டவர் இயேசு பொல்லாத சத்துரு சோதனைக்காரனை எப்படியெல்லாம் ஜெபித்தாரா, எப்படி ஜெயித்தாரா? வசனத்தை கொண்டு, வசனத்தை கொண்டு. எழுதியிருக்கிறது பொல்லாத பிசாசு போ, எழுதியிருக்கிறது. இட் இஸ் ரிட்டன், இட் இஸ் ரிட்டன். வசனம் உங்களுக்குள்ள இருக்குமேனா, நெருக்கப்படுகிற வேளையில அந்த வசனம் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருந்து பேசும். ஹல்லேலூயா! சத்தமா சொல்லணும், ஹல்லேலூயா! வசனம் ஒரு மனிதனை போல, அது ஒரு ஜீவ ஆத்துமாவை போல, ஒரு மனிதனை போல நமக்குள் இருந்து பேசுகிற ஆள் தத்துவம் நிறைந்தது வசனம். இதை மறந்து விடக்கூடாது. ஆகவே தான் இதற்கு ஜீவ வார்த்தைகள் என்று சொல்லி இன்னொரு பேரும் கொடுக்கப்படுகிறது. ஜீவனுள்ள வார்த்தைகள். இட் இஸ் ஹேவிங் லைஃப். The word of God is having life in it. அதுல வார்த்தையில ஜீவன் இருக்குது. ஆகவே தான் என் ஆண்டவர் இயேசு யோவான் 11:43 வெளியே வா என்று சொன்னார். அந்த வார்த்தை புறப்பட்ட மாத்திரத்தில் மரித்த 4 நாட்களான லாசரு வெளியே வந்தான். ஒரு அல்லேலூயா சொல்லிரணுமே. ஹல்லேலூயா! எனக்கு அன்பான தேவஜனமே, ஆண்டவர் இயேசுவும் வார்த்தையை கொண்டே சோதனைக்காரனை மேற்கொள்ளுகிறது வேதம் காண்பித்துக் கொடுக்கிறது. மத்தேயு 24:35 வேதம் சொல்லுகிறது, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் இந்த வார்த்தைகள் மாறுவதே இல்லை, மறைவதே இல்லை. ஹல்லேலூயா! ஆமென். ஹல்லேலூயா! சத்தமா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா! அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லை. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதா நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. சேர்ந்து பாடுவோமா? ஒரு தெரிந்த பாடல் எல்லாருமாக சேர்ந்து பாட போகிறோம். நான் சார்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லை. பார்த்துக் கொள்வதா நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே என் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என் தேவன், ஆமென், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. சேர்ந்து சொல்லுவோமா? அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதா கவலை
கவலை ஒன்றும் எனக்கில்லை. தேவைகளெல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதா நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேன். ஹல்லேலூயா. சத்தமாய் ஹல்லேலூயா. வார்த்தையின் மேலே சார்ந்திருக்கிற அனுபவம் நமக்கு தேவை. ஆமென். சார்ந்திருப்போமையான நமக்கு விடுதலை உண்டு. நேரத்தை மனதில் கொண்டு ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் தேவன் நமக்கு காண்பித்து கொடுக்கும்படியாக விரும்புகிறார். மார்க் எழுதின சுவிசேஷ நூல் வாசிக்க கேட்டோம் இல்லையா? வேத பாடமாக வாசிக்க கேட்டோம். மார்க் 5ஆம் அதிகாரம் 25 34 வரைக்கும் வாசிக்க கேட்டோம். அதிலிருந்து கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிறார். மார்க் 5ஆம் அதிகாரத்துல 21, 22, 23, 24 ஜெப ஆலய தலைவனாகிய எவீரு தன்னுடைய மகள் மரண அவஸ்தைப்படுகிறாள் என்று சொல்லி ஆண்டவர் இயேசுவை தன் மகளுக்காக ஜெபிக்க அழைத்து செல்லுகிற வேளை அது. அங்கே அந்த ஒரு சகோதரிக்கு ஜெபிக்க கர்த்தர் வரல. ஆமென். இங்க எவீரு என்கிற மனிதனுடைய மகளுக்கு சுகம் வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொண்டபடினாலே ஆண்டவர் அங்கே அந்த மகளை சுகப்படுத்துவதற்காக புறப்பட்டு கொண்டு செல்லுகிறார். மத்தேயு மார்க் 5ஆம் அதிகாரத்துல அந்த 24வது வசனத்தை நம்ம படித்து பார்க்கும் பொழுது என் வேதம் அருமையாக சொல்லுகிறது, ஆண்டவர் இயேசு ஒரு பெரிய கூட்டம் நெருக்கிக் கொண்டே செல்லுகிறது. அந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா என் ஆண்டவர் இயேசு எங்கெல்லாம் சென்றாரோ அங்கெல்லாம் ஒரு கூட்டம் இயேசு என்ன செஞ்சுக்கிட்டே இருக்குது? நெருக்கி கொண்டே செல்லுகிறது. காரணம் என்ன தெரியுமா? அவருக்குள்ள வார்த்தை இருந்துச்சு. அந்த வார்த்தை இருந்தபடினால என் ஆண்டவர் இயேசு பேசின அற்புதம். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் இயேசு பார்த்த அற்புதம். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் இயேசு தொட்ட அற்புதம். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் இயேசுடைய நிழல் பட்ட அற்புதம். ஹல்லேலூயா. அவருடைய வஸ்திரத்தை தொட்ட அற்புதம். என் ஆண்டவர் இயேசுடைய மொத்த உருவமும் அற்புதம் தான். ஆகவே ஒரு கூட்டம் ஆண்டவர் இயேசுவை நெருக்கிக் கொண்டு செல்லுகிற வேளை, அந்த வேளையில தான் இந்த சம்பவம் நடந்து இருக்கிறத வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. வாசிக்க கேட்போமா மைக்ல? நம்ம மார்க் 5ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்கம்மா மைக்ல. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ. போதும். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ. உங்களுக்கு எனக்கும் பேர் இருக்கு இல்ல? பையன் மனைவிக்கு ஜாஃபி அப்படின்னு சொல்லி ஒரு பேர் இருக்கு. எனக்கு ஐசக்னு பேர் இருக்கு. இங்க எல்லாருக்கும் பேர் உண்டு இல்ல? ஆமா. இந்த வேதாகமத்துல உங்களுக்கு எனக்கும் அறிமுகம் செய்து வைக்கக்கூடிய இந்த சகோதரிக்கு என்ன பேரு? என்ன பேரு? ஆமா, பெரும்பாடு. அவளுக்கு பேர் என்ன? பெரும்பாடு. யோசித்து பாருங்க. அவ வாழ்க்கையில 12 வருஷமாய் இந்த வியாதியோடு அவள் போராடி கொண்டிருக்கிறாள். 12 வருஷமாய் 12 long years she is battling with this disease. இந்த பலவீனத்தினால 12 வருஷமாய் போராடி கொண்டிருக்கிறார். இந்த உதிரப்போக்கு என்கிற பலவீனத்தை குறித்து சகோதரிகள் நன்கு அறிந்திருப்பீங்க. சகோதரர்களுக்கும் தெரிந்திருக்க வாய்ப்புகள் உண்டு. இந்த பலவீனம் அன்றைக்கு யூத பாரம்பரியத்தின்படி ஒரு சகோதரியை தாக்குமையானா அந்த சகோதரி சமுதாயத்திலிருந்து தள்ளி வைக்கப்பட்டு விடுகிறாள் என்கிற சத்தியத்தை ஆமென் பழைய ஏற்பாட்டில் நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது நம்ம இன்னும் அதிகமாக புரிந்து கொள்ள முடியும். ஆகவே அதை வாசிப்பது நலம் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். லேவியராகம புத்தகத்துக்கு நேரா கண்களை திருப்புங்களேன். 15ஆம் அதிகாரத்துக்கு நேரா கண்களை திருப்புங்க. லேவியராகம புத்தகம் 15வது அதிகாரம் 25வது வசனத்துல இருந்து 30வது வசனம் வரைக்கும் அருமையாக இருக்கிறது. அந்த வசனத்தை அன்பு தங்கை வாசிக்க மைக்கில் வாசிக்க கேட்போம். எல்லாம் எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. லேவியராகமம் 15ஆம் அதிகாரம் 25வது வசனத்துல இருந்து. ஒரு ஸ்திரீ விலகி இருக்க வேண்டிய காலம் அல்லாமல் அவளுடைய உதிரம் அநேக நாள் ஊறிக்கொண்டிருந்தாள், அல்லது அந்த காலத்துக்கு மிஞ்சி அது கண்டிருக்கும் நாளெல்லாம் ஊறிக்கொண்டிருந்தால் தன் விலக்கத்தின் நாட்கள் இருந்தது போல அவள் தீட்டாயிருப்பாளாக. தீட்டு என்றால் நல்ல கவனிங்க, அதற்கு பாவம் என்று சொல்லி ஒரு பொருளும் கொடுக்கப்படுகிறது. அப்போ இந்த பலவீனம் ஒரு சகோதரியை தாக்கி அந்த பலவீனம் அவளுக்கு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்குமே. ஆனா அவள் எப்படி இருப்பாளா? சமுதாயத்துல
தீட்டாயிருப்பாள். தீட்டு என்றால் பாவம், பாவியாக அவள் இருப்பாள் என்பதை வேதம் நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறது. தொடர்ந்து வாசியுமா. அந்த நாட்கள் எல்லாம் அவள் படுத்தும் எந்த படுக்கையும் விளக்கத்தின் படுக்கையைப் போல அவளுக்கு தீட்டாயிருக்கும். நல்ல கவனிங்க, அவள் உட்கார்ந்த மனையும் அவருடைய விளக்கத்தின் பாவ தீட்டை போலவே தீட்டாயிருக்கும். வாசிங்கம்மா. அப்படிப்பட்டவைகள் தொடுகிற எவனும். நல்ல கவனிங்க, அந்த சகோதரி உட்கார்ந்து சேரணி தொட்டாலும் சரிதான், அவ படுத்த பாய தொட்டாலும் சரிதான், அந்த சகோதரி பக்கத்துல போய் அவளை தொட்டாலும் சரிதான். வாசிங்கம்மா. அவன் தண்ணீர்ல மூழ்கி சாயங்காலம் மட்டும் அவனுக்கும் பாவம் வந்துடும், தீட்டு வந்துடும், அவன் தீட்டுப்பட்டு இருப்பானாக. ஏழு நாள் எண்ணிக்கொள்வாளாக. எட்டாம் நாளிலே ஆமென். 2 காட்டுப்புறாக்களையாவது 2 புறா குஞ்சுகளையாவது ஆசரிப்பு கூடார வாசலில் ஆசாரியனிடத்தில் கொண்டு வர கடவுள். ஆசாரியன் அவைகளில் ஒன்றை பாவ நிவாரண பலியும் மற்றொன்றை சர்வாங்க தகன பலியுமாக்கி அவளுக்காக கர்த்தருடைய சந்நிதியில் அவளுடைய உதிர ஊரலி நிமித்தம் பாவ நிவர்த்தி செய்ய கடவன். போதும். நல்ல கவனிங்க, இந்த பலவீனம் ஒரு சகோதரியை தாக்குமையானா ஆதி காலத்துல உள்ள வழக்கம் என்ன? அவள் பாவம் உள்ளவள், தீட்டு உள்ளவள் என்று சொல்லி சமுதாயத்திலிருந்து விலக்கி வைக்கப்படுகிறார். சமுதாயத்தோடு ஒட்ட முடியாது. இந்த ஊரல் நிற்கிற வரைக்கும் she should be left isolated. சமுதாயத்துல இறைஞ்சி செய்ய முடியாது. ஏன்? அது உங்களுடைய தாயா இருந்தாலும் சரி, தகப்பனாலா இருந்தாலும் சரி, சகோதரனா இருந்தாலும் சரி, யாராவது அந்த சகோதரியை தொட்டுட்டாங்கன்னா அந்த தீட்டு அவர்களையும் பிடித்துக் கொள்ளும். அப்ப அவங்களும் என்ன செய்யணும்? விலக்கி இருக்கணும். ஆகவே இந்த பலவீனம் மாறுகிற வரைக்கும் சமுதாயத்துக்குள்ள என்ன செய்ய முடியாது? அவங்க வரவே முடியாது. எத்தனை கொடுமை பாருங்க. வர முடியாது, சமுதாயத்துக்குள்ள வர முடியாது. அது முடிகிற வரைக்கும் அவங்க ஒதுங்கி தான் இருக்கணும். இங்கே புதிய ஏற்பாட்டில் இந்த சகோதரியும் ஒரு யூத குலத்து பெண்ணாகத்தான் இருந்திருக்க வேண்டும் என்று சொல்லி வேத பண்டிதர்கள் வியாக்கியானம் பண்றாங்க. ஒரு சிலர் மாத்திரம் இந்த சகோதரி ஒருவேளை புறஜாதியராக இருக்கலாம் என்று சொல்லி வியாக்கியானம் சொல்லப்படுகிறது. ஆனால் அநேகம் பேர் வேதத்தின் வெளிச்சத்தில் நம்ம இதை பார்ப்போமே, ஆனா இந்த சகோதரி ஒரு யூத குலத்து பெண்ணாகத்தான் இருந்திருக்கணும். யூத குலத்து பெண் பழைய முறைமைகளை, கர்த்தர் மோசேக்கு கொடுத்த முறைமைகளை கையாளுகிறவர்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆகவே இந்த சகோதரி 12 வருஷமா இந்த பலவீனத்தினால பாதிக்கப்பட்டிருக்கிறார். யோசித்து பாருங்க, 12 வருஷமா அப்ப என்ன செய்திருப்பா? சமுதாயத்துக்குள்ள வந்திருக்க முடியாது. மரித்து நீதிக்கு பிழைச்சு அல்லேலூயா சொல்லி பழகிக்கோ. பரலோகத்துல போய் சொல்லுங்க, பரலோகத்துல பெரிய காரியங்கள் உனக்கு அறிவிப்பேன் என்று எரேமியா 33:3 கர்த்தர் சொன்னாரு. எனக்கு அன்பான தேவஜனமே, 12 வருஷமா. What a pathetic situation. What a piteous situation. ஐயா, 12 வருஷமாய் யூத குலத்து பெண், யூத குலத்தில் வந்த ஆண்டவர் இயேசுவை அறியாதவள் அவள், அறிந்தும் அறியாதவள் போல வாழ்கிறான். ஐயா, 66 வருஷம் இயேசுவை அறிய வேண்டிய விதமா அறிஞ்சிருக்கிறீங்களா? இயேசுபாங்க உங்களுக்கும் உறவு இருக்காங்க. Do we have a relationship with God? இயேசுவோடு உறவு இருக்காங்க. கண்ணீரின் பாதையில ஒருவேளை நீங்களும் நானும் துவண்டு போற வேளையில அநேக நேரம் முதல்ல எங்க ஓடுறோம்? மனுஷன் தான் ஓடுறோம். இவன்ட போன எனக்கு உதவி கிடைச்சிராதா? ஒரு 5000 கொடுத்துட மாட்டாரா? என் பிள்ளைக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் இவர் எழுதி கொடுத்துட மாட்டாரா? இவர் எழுதி கொடுத்த டைசிஸ்ல ஒரு வேலை கிடைச்சிராதா? அங்க வேலை கிடைச்சிராதா? இங்க வேலை கிடைச்சிராதா என்று சொல்லி நீங்களும் நானும் அநேக எல்லாம் சேர்த்தம் சொல்ல, நீங்களும் நானும் அநேக நேரம் என்ன பண்றோம்? மனிதர்களை தேடி ஓடுகிறோம். எனக்கு அன்பான தேவஜனமே, ஆண்டவர் இயேசுவை தேடி ஓடி வருவதற்கு நம்ம அழைக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா.
12 வருஷமாய் அதே இடத்துல கர்த்தர் ஊழியம் செய்கிறாரு. அங்கும் இங்குமாக என் ஆண்டவர் இயேசு அந்த பகுதியில் ஊழியம் செய்கிறாரு. ஒரு சில வருடங்களா இந்த பகுதியில் கர்த்தர் உலாவுகிறார், ஊழியம் செய்கிறாரு. ஆனா இந்த சகோதரி அதை அறியல. ஆனா பலவீனத்தின் உச்சத்துக்கு போயிட்டா, வேதனையின் உச்சத்துக்கு போயிட்டா. இதுக்கு மேல வேதனை படுறதுக்கு ஒண்ணு இல்லை, செலவழிக்கிறதுக்கு துட்டும் இல்லை. நீங்களும் என்னன்னா அப்பதான் தேடுவோம் இல்ல, எல்லாம் முடிந்தது என்று சொன்ன உடனே தான் இயேசுவே தேடுவோம். அப்படித்தானே? நல்லா இருக்கும்போது என்ன செய்ய மாட்டோம்? அப்பாவை தேடவே மாட்டோம், அப்பாவுக்கு நன்றியும் சொல்ல மாட்டோம். ஆமென். பாடு நெருக்கும் பொழுது மாத்திரம் எல்லாரும் ஒரு டைலாக் பேசுவோம். என்ன டைலாக் பேசுவோம்? எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவரே இந்த பாடு. ஆமென். இப்பதான் பாடு உச்சம் வரும்போது தான் தெரியும், உச்ச வரம்ப மீறும் போது தான். ஆமா, ஆனா பாட முடியாது தெரிஞ்ச உடனே தான் ஆண்டவர் இயேசு கிட்டவே வருவோம். ஆமா, prevention is better than cure இல்ல? ஆமா, நோய் பாதிப்பு வருவதற்கு முன்பதாகவே அதற்குரிய தகுந்த காரியத்தை எடுத்து வச்சுக்கிட்டோம்னா அது நல்லது. கண்மான தேவஜனமே, முதலையே நேத்தைக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாலே பரிசுத்தம் தரும் ஆசீர்வாதம் இந்த சரீரமே ஆண்டவருக்குரியது என்கிற மனப்பான்மையோடு அங்க கொடுத்துட்டோம்னா அவர் நம்ம பொறுப்படுத்திக் கொண்டு நடத்துவார். தானியேலை நடத்தினார். எனக்கு அன்பான தேவஜனமே, எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, இந்த சகோதரி இயேசு சுற்றி திரிந்த இடங்களில் இருந்தும் இயேசுவை அறியாதவளாக இருக்கிறா. எல்லாம் முடிஞ்சிட்டு அப்படி சொல்லி ஒரு முற்றுப்புள்ளிக்கு வந்த உடனே தான் அவருடைய உள்ளம் அப்படியே அங்கலாய்க்கிற வேளையில தான் இயேசுவை குறித்து என்ன செய்யறா? கேள்விப்படுகிறா. என்ன கேள்விப்பட்டிருப்பா? இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசு அற்புதர், இயேசு சுகம் கொடுக்கிறவர், இயேசு உயர்ந்த இடத்தில் நம்மை அமர பண்ணுகிறவர், இயேசு நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர் என்கிற செய்தி அப்படியே காதுகளில் ஒருவேளை துணித்து இருக்க வேண்டும். கேட்ட செய்தியா தான் இருக்கும். ஆனா வேதனையின் உச்சகட்டத்தில் இருக்கா பாருங்க, அப்படி இருக்கிற நேரத்துல அந்த செய்தி மீண்டும் நம்முடைய காதுகளில் வரும் பொழுது, ஆமா, அப்படியே பால் வார்த்தார் போல, ஆமா, தேனை குடிச்சது போல ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறாள். கேள்விப்பட்ட உடனே ஆமென், அவருடைய வாழ்க்கையில விசுவாசமானது தட்டி எழுப்பப்படுகிறது. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. இயேசுவை குறித்து கேள்விப்படுகிற விதமாய் கேள்விப்படுவதற்கு நாம் நம்மை அர்ப்பணிக்கிற வேளையிலே விசுவாசம் தட்டி எழுப்பப்படும். இவளுக்கு விசுவாசமே இல்லை. இயேசு கிட்ட போனா சுகம் கிடைக்கும்னு விசுவாசம் இல்லை. ஆகவே தான் வைத்தியர் பின்பதாக போனா, உலகத்தின் பின்பதாக போனா. எல்லா டோரும் அடைச்ச பிறகு என்ன செய்யறா? இயேசு கிட்ட வரா. ஆமென். இயேசு குறித்து கேள்விப்பட்ட உடனே லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் 44ஆம் வசனத்தில் ரொம்ப அருமையா சொல்லப்பட்டிருக்குது. பின்பதாக வந்து இயேசு கிறிஸ்துடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் என்று சொல்லி. இந்த மார்க் 5ஆம் அதிகாரத்துல 28ல பின்பதாக வந்து வஸ்திரத்தை தொட்டால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் என்று லூக்கா பதிவு பண்ணுகிறார். எனக்கு அன்பான தேவஜனமே, அப்போ சுவிசேஷம் இயேசுவை குறித்து கேள்விப்படுகிற அந்த அறிவு அவளுக்குள்ள வந்தவுடனே விசுவாசம் தட்டி எழுப்புது. அந்த விசுவாசம் ஓரத்தை தொட்டாலும் எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும் என்கிற உணர்வை அவளுக்குள் பெற்று தருகிறது. ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. அப்போ இயேசுவை குறித்து கேள்விப்படணும். ஆமென். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல 6வது வசனத்தை நம்ம வாசிப்போமேனா, வேதம் ரொம்ப அருமையாக சொல்லுகிறது. அந்த வசனத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்க, அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்கம்மா. எபிரேயர் 11ஆம் அதிகாரம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கேள்விப்படுறா. கேள்விப்பட்டவன விசுவாசம் தட்டி எழுப்பப்படுது. அது அவளை செயல்பட வைக்கிறது. ஆமென். அப்போ நீங்களும் நானும் இயேசுவை குறித்து எங்க கேள்விப்பட முடியும்? வசனத்துல தான் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா.
இந்த வசனம் உள்ளே போக 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 எனக்கு அன்பான தேவஜனமே, உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில விசுவாசம் தட்டி எழுப்பப்படும். ஆமென். சத்தமா சொல்லுங்க ஆமென். ஆமா, விசுவாசம் கடையில வாங்கிடலாமா? 1 கிலோ விசுவாசம் கொடுங்கன்னு கேட்டா கொடுப்பாங்களாங்க? ஆமா, அடி வேணுமா கொடுப்பான். ஆமென். என்ன பார்த்தா உனக்கு என்னவா தெரியுது? எடக்கா தெரியுதா? ஆமென். ஆமா, வந்த ஊழியக்காரர் சொன்னாரு, விசுவாசம் இருந்தா அற்புதம் நடக்கும்ட்டு, இருந்தா கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கடையில கேட்டு பாருங்க. எனக்கு அன்பான தேவஜனமே, லூக்கா 10ஆம் அதிகாரம், மன்னிக்கவும், ரோமர் 10ஆம் அதிகாரத்துல 17வது வசனத்தை எடுத்து படித்து பார்ப்போமே. ஆனா விசுவாசம் கேள்வினால வரும். கேள்வி ஆண்டவருடைய வார்த்தைகளை படிப்பதினால வரும். அல்லேலூயா. விசுவாசம் கேள்வினால வரும். என்ன கேள்வி? இயேசு நல்லவர், இயேசு வல்லவரா, இயேசு நல்லவரா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டோம்னா அதற்குரிய விளக்கத்தை பைபிளுக்குள்ள தான் நீங்க வரணும். ஆமென். விசுவாசம் கேள்வினால வரும். கேள்வியுடைய வார்த்தையை படிப்பதனால உண்டாகும். படிக்க படிக்க கேள்வி உண்டாகும். அந்த கேள்விக்கு பதில் தேடுவதற்கு வேதத்துல நீங்க திரும்ப திரும்ப படிக்க 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 அது உங்களுக்கு பதில் கொடுக்க ஆரம்பிக்கும். இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறா, விசுவாசம் தட்டி எழுப்பப்படுகிறது. தொடர்ந்து வாசிங்கம்மா. 29, 30, 31, 32 வாசிக்க கேட்போம். உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி உடனே அவள் பின்பதாக வந்து இயேசுவை மெதுவா தொட்டா. ஆமென். இயேசுவை நேருக்கு நேர் அவளால பார்க்க முடியல. காரணம், தீட்டு என்கிற பாவம் பலவீனம் இருந்தபடினால நேருக்கு நேர் இயேசுவை நீங்களும் நானும் பார்க்க முடியாது. பலவீனம் இருக்குமே. ஆனா பின்பதா வாரா. அன்றைக்கு விதிமுறை என்ன? தீட்டு உள்ள ஒரு சகோதரி சமுதாயத்துக்குள்ள வந்தான்னா அங்கே வாழுகிற யூத பின்னணி கொண்டவர்கள், தேவனை அறிந்தவர்கள் என்று சொல்லக்கூடிய மனிதர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? அடித்தே கொன்று விடுவார்கள். ஆகவே தான் இவ பயப்படுறா. சமுதாயத்துல இயேசுவை நேருக்கு நேர் அவளால பார்க்க முடியல. பாவம் என்கிற தீட்டு இருக்குது. ஆகவே பின்பதாக மறைந்து மறைந்து வாரா. ஒருவேளை நேருக்கு நேர் வந்தாங்கன்னா அங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற யூதர்களுக்கு தெரியும், இந்த சகோதரிக்கு இந்த பலவீனம் இன்னும் மாறல, இவளுக்கு தீட்டு உண்டு, இவளுக்கு பாவம் உண்டு, அடியுங்கள் என்று சொல்லி அடித்து விடுவார்கள். பயப்படுகிறா. ஆகவே நாம் பின்பதாக வருகிறா. வஸ்திரத்தை தொட்டுட்டா. உடனே உதிரத்தின் போக்கு நின்று போயிற்று. நாளைக்கு அல்ல, இட் இஸ் நாட் டுமாரோ. உடனே அற்புதம் நடக்குது. தொடர்ந்து வாசிங்கம்மா. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தபடியினால உடனே இயேசு தன்னிலிருந்து வல்லமை புறப்பட்டு போனதென்று தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரத்தை தொட்டது யார் என்று சொல்லி கேட்கிறார். நல்ல கவனிங்க. பெரிய கூட்டம் இயேசுவை நெருக்கி கொண்டு போகிறது. மார்க் 5:24 வேதம் சொல்லுது இல்ல. எவியூரு வீட்டுக்கு கர்த்தர் போய்கிட்டு இருக்கிறாரு. அங்க போயிட்டு இருக்கும்போது ஒரு கூட்டம் என்ன செய்யுது? இயேசுவை நெரிச்சுக்கிட்டே போகுது. நெரிச்சுக்கிட்டே போய் கொண்டிருக்கிற பொழுது இயேசு இங்கேயும் அங்கேயும் பார்க்கிறார். எப்படி? இங்கேயும் அங்கேயும் பார்த்துட்டு என்னை தொட்டது யார், என்னை தொட்டது யார் என்று சொல்லி கேட்கிறார். அதுக்கு சீஷர்கள் என்னமா சொல்றாங்க? சீஷர்கள் என்ன சொல்றாங்க? அவருடைய சீஷர்கள் இயேசுவை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கி கொண்டிருக்க நீர் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே. இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். நல்ல கவனிங்க. சீஷர்கள் சொல்றாங்க, ஆண்டவர் இயேசு நல்லா தானே இருந்தாரு. ஆமா, என்ன ஒருவேளை ரொம்ப வெயில நடந்ததுனால எதுவும் நடந்துச்சோ அப்படின்னு சொல்லி என்ற மாதிரி இருக்கு அவங்க கேட்கிற கேள்வி. இல்ல, இத்தனை பேர் நெருக்கிட்டு இருக்காங்களே டாடி, ஏசப்பா இவ்வளவு பேர் நெருக்கிட்டு இருக்காங்களே, என்ன தொட்டது யாருன்னு கேட்கிறீர், இது உமக்கு நியாயமா? அவங்க கேட்கிற கேள்வியில தப்புன்னு இல்லை. இல்ல, ஆமா, நியாயமா தானே தெரியுது. இத்தனை பேர் நெரிக்கும் பொழுது நான் ஒரு இடி இடிப்பேன், பிரதர் ஒரு இடி இடிப்பாரு, ஐயா ஒரு இடி இடிப்பாங்க, எல்லாரும் தான் இடிப்போம். ஆமென். கூட்ட நெரிசல் என்ன செய்ய முடியும்? ஏன்னா அவர் அற்புதர், அவர் அற்புதர், அவர் சுகம் கொடுக்கிறவர், அவர் உங்களுக்கு எனக்கு அற்புதங்களை செய்கிறவர். ஆமென். அற்புதங்களை செய்கிறபடினால நீங்கள் நானும் நெருக்கி கொண்டே தான் செல்லுவோம். ஆமென். அப்படி நெருக்கி கொண்டு அவரை தொட்ட மாத்திரத்துல அற்புதத்தை ஒரு சகோதரி பெற்றிருக்கிறார். இதை அறியாமல் சீஷர்கள் இருக்கிறாங்க. அவங்க நகைத்து ஆண்டவர் இயேசுவிடத்தில் பேசுறாங்க. இயேசுவோ அதை பார்க்கும்படியாக வகை தேடுகிறார்.
இதை பார்த்து கொண்டிருந்த அந்த சகோதரிக்கு என்ன நடக்குது? வாசிங்கம்மா. தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் இயேசுவுக்கு சொன்னாள். இயேசு அந்த சகோதரியை பார்த்து, மகளே, உன் அழகு உன்னை ரட்சித்தது. கொஞ்சம் இருங்கம்மா. உன் படிப்பு உன்னை ரட்சித்தது, உன் பணம் உன்னை ரட்சித்தது, உன்னுடைய அருமையான பேச்சு உன்னை ரட்சித்தது. ஆமா, உன் பாரம்பரியம் உன்னை ரட்சித்தது, உன் குடும்ப செல்வாக்கு உன்னை ரட்சித்தது. அப்படிதான் ஆண்டவர் இயேசு சொன்னாராமா. என்ன சொன்னார் ஆண்டவர் இயேசு? உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஹல்லேலூயா. இயேசுபாட்ட இருந்து ஒரு அற்புதம் நீங்களும் நானும் பெற வேண்டுமே, ஆனா நீங்க அல்ல, விசுவாசம் இயேசுவை தொடரும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசம் இயேசுவை தொட வேண்டும். It is not your hand. உங்க கைகள் அல்ல. எனக்கு அன்பான தேவஜனமே, விசுவாசம் தான் இயேசுவை தொடணும், நம்முடைய சரீர கரங்கள் அல்ல, விசுவாசம். ஆகவே தான் ஆண்டவர் இயேசு ரொம்ப அருமையாக சொல்லுகிறார், it is not that lady, it is the faith. விசுவாசம் என்னை தொட்டது, உன் விசுவாசம் உன்னை சுகப்படுத்தினது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவஜனமே, விசுவாசம் வரணுமே, ஆனா வேத வசனங்கள் நமக்கு தேவை. வேத வசனங்கள் தேவை. தாவீது சொல்லும் பொழுது அருமையாக சொல்லுகிறார், சங்கீதம் 119:92, நான் என் துக்கத்திலே மடிந்து போகாதபடிக்கு காக்கப்பட்டது உம்முடைய திவ்ய வார்த்தைகள் என்னை வழிநடத்தினால் அல்லவோ. ஆண்டவரே, நான் துக்கத்தில் அமிழ்ந்து போயிருப்பேன், இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை நான் கற்றுக்கொண்டபடினால், அறிந்து கொண்டபடினால், அது அல்லவோ எனக்கு ஜீவன் தந்தது. சங்கீதம் 119:18 தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே, இந்த வேத வசனத்தின் மகத்துவங்களை நான் கண்டுகொள்ள, அறிந்து கொள்ள என்னுடைய ஆவிக்குரிய மனக்கண்களை திறந்து கொள்ள விடுங்க ஆண்டவரே. ஓபன் மை ஸ்பிரிச்சுவல் ஐஸ், லெட் மீ டுவெல் இன் தி வேர்ட் ஆஃப் காட். வசனத்துல நான் வேரூண்டட்டும். உனக்கு அன்பான தேவஜனமே, வசனத்துல நீங்க வேரூண்ட விசுவாசம் தட்டி எழுப்பப்படும். விசுவாசம் தட்டி எழுப்ப அற்புதம் உங்களையும் என்னையும் தேடி வரும். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். எழுந்து நிற்போமா? எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். அப்படி இருக்கிற இடத்துல நம்ம எழுந்து நிற்போம். Praise the Lord. Hallelujah. எல்லாரும் எழுந்து நிற்போம். Thank you Jesus. Hallelujah. Amen. Hallelujah. Thank you Jesus. எல்லாரும் அப்படி எழுந்து நிற்போம். முதல் நாளில் பரிசுத்தம் தரும் ஆசீர்வாதம் என்று சொல்லி கர்த்தர் பேசினார். இந்த இரண்டாவது நாளில் வார்த்தை தரும் ஆசீர்வாதம் என்று கர்த்தர் பேசுகிறார். கர்த்தர் தம்முடைய வசனத்தை அனுப்பி தம்முடைய ஜனங்களை குணப்படுத்துகிறார். கர்த்தர் தம்முடைய வசனத்தில் வேரூண்டுகிற மக்களுடைய ஜெபங்களை கேட்டு பதில் கொடுப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. 12 வருஷமாய் பலவீனம் இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறாள். விசுவாசம் தட்டி எழுப்பப்படுகிறது. உடனே சுகம், உடனே அற்புதம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, நேரலையில பார்த்து கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, இங்கு கூடி வந்திருக்கிற அன்பான சகோதரனே சகோதரியே, உங்க வாழ்க்கையில எந்த காரியத்திற்காக நீங்க நெடுநாள் ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க, அவைகளுக்கு கர்த்தர் இந்த இரவு நேரத்தில் உங்களுக்கு அற்புதம் செய்ய விரும்புகிறார். அற்புதம் செய்ய விரும்புகிறார். அற்புதம் செய்ய விரும்புகிறார். பயபக்தியோடு கண்களை மூடி, பயபக்தியோடு கண்களை மூடி இந்த நேரத்தை யாரும் அசட்டை பண்ணாதீங்க. இது உங்களுக்கான நேரம். This is the time what God has ordained for you. கர்த்தர் உங்களுக்கென்று உண்டு பண்ணி வைத்திருக்கிற நேரம் இது. ஆகவே எல்லாரும் பயபக்தியோடு, இயேசுவே, இந்த வார்த்தையில பலப்படுவதற்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்பா. நானும் என் குடும்பமும் உம்முடைய வார்த்தையில வேரூண்டுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. Lord, bless us to dwell in the word of God. எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய வசனத்தில வேரூண்டுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. தினமும் வேதம் வாசிப்பேன், வேதத்தை தியானிப்பேன். அர்ப்பணம் பண்ணுங்க. 66 ஆண்டுகள், ஆமென்,
What a wonder it is. எனக்கு அன்பான தேவ ஜனமே, அருமையான ஆலயம், அருமையான கூடுகையை கர்த்தர் தருகிறாரே. இந்த இரவு நேரத்தில் நம்மை நாமே சீதூக்கி பார்த்து தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்கிற ஒரு உன்னதமான ஒரு வேளை, உன்னதமான ஒரு வேளை, உன்னதமான ஒரு வேளை. இந்த நேரத்தை யாரும் வீணடிக்காதீங்க. எல்லாரும் பயபக்தியோடு கண்களை மூடி, இயேசுவே 12 வருஷம் பலவீனம் உள்ள அந்த சகோதரிக்கு நீங்க ஒரு அற்புதம் செய்ய முடியுமே, ஆனா எனக்கும் என் குடும்பத்திற்கும் எங்க சபைக்கும் நீங்க அற்புதம் செய்ய முடியும் ஆண்டவரே. நாங்கள் அதை நம்புகிறோம், அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதுல காணப்படக்கூடிய குறைவுகளை எடுத்து போடுங்க. நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். வசனம் வாசிப்போம், தியானிப்போம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். விசுவாசம் எங்களுடைய வாழ்க்கையில மேலோங்கட்டும்.